அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு செல்வம் ஒரு சோதனையே. தடுக்கப்பட்ட செயல்களை செய்ய தூண்டும். ஆயிரங்களையும் லட்சங்களையும் போட்டு வியாபாரம் செய்கின்றனர். தாம் செய்கின்ற வியாபாரத்தில் 1,00,000 பணம் போட்டால் 2,00,000 கிடைக்குமா என்றே பார்க்கின்றனர். ஆனால் இந்த வியாபாரம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, செய்யலாமா என்று யோசிக்க கூட இவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. உதாரணமாக, பீடி, மது போன்ற உடலுக்கு முற்றிலும் கேடு விளைவிக்கும் இந்த தொழில்களை கணிசமான அளவுக்கு முஸ்லிம்கள் செய்து வருவதற்கு காரணம், அவர்கள் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள். மார்க்கத்தை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை. தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். செல்வம் வரும் முன்னே பெருமை வரும் பின்னே. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது பழமொழி. செல்வம் வரும் முன்னே பெருமை வரும் பின்னே என்பது புதுமொழி. வசதி வாய்ப்புகள் பெருக பெருக பெருமையும் கூடவே வந்து சேர்ந்து விடுகிறது. நான் தான் சம்பாதித்தேன், என்னால் தான் இந்த செல்வம் வந்தது என்று பேச ஆரம்பித்து விடுகின்றான். இதை போன்ற வார்த்தைகளைத்தான் மூசா நபி காலத்தில் வாழ்ந்த காரூன் என்பவன் கூறினான். இவனது மாளிகையையும் கோடான கோடி செல்வத்தையும் அவனையும் சேர்த்து பூமியில் புதையிறச் செய்து அவனது ஆணவத்திற்கு ஒரு அடி கொடுத்தான் இறைவன். அவனை அவனது வீட்டோடு சேர்த்து பூமிக்குள் புதையச் செய்தோம். அல்லாஹ்வையன்றி அவனுக்கு உதவி செய்யும் ஒரு கூட்டத்தினரும் இருக்கவில்லை. அவன் உதவி பெறுபவனாகவும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 28 வசனம் 81. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்தான். அவனை தவிர வேறு எவரும் பெருமையடிக்க கூடாது. அவ்வாறு செய்பவன் சொர்க்கம் செல்லவும் முடியாது. தமது உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கையுள்ள எவரும் நரகத்தில் நுழைய மாட்டார். தமது உள்ளத்தில் கடுகளவு பெருமை உள்ள எவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.